ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பட்டா மாற்றம் குறித்து சூப்பரான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் பட்டா மாற்றம் பண்ணுறதுல ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது வருவாய் ஆய்வாளர் தலையீடு குறிக்கப்பட்டதால் ஆன்லைன் முறையில் பட்டா மாறுதல் பணிகளை ஒரு வாரத்தில் முடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என வருவாய்த்துறை அதிகாரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் வீட்டு மனை வாங்குவோர் அதற்கான பத்திரப்பதிவின் போது பட்டா பெயர் மாற்றத்துக்கும் விண்ணப்பிக்கலாம். இதில் சர்வே எண்ணில் உட்பிரிவு உருவாக்க வேண்டிய தேவை இல்லாத நிலையில் தானியங்கு முறையில் பட்டா மாறுதல் வழங்கும் திட்டம் 2020 வந்து தொடங்கப்பட்டது. இதன்படி சொத்து விற்பவர் வாங்குபவர் ஆகியோரின் ஆதார் விவரங்களை சரிபார்த்து சார் பதிவாளர் ஒப்புதல் அளித்தால் போதும். இது தொடர்பான விவரங்கள் பதிவுத்துறை இணையதளத்திலிருந்து வருவாய்த்துறையின் தமிழ்நிலம் தளத்துக்கு அனுப்பப்படும். அங்கு தாலுகா அலுவலக மண்டல துணை தாசில்தார் ஒப்புதலுடன் பட்டாவில் பெயர் மாற்றம் நடக்க வேண்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறீங்க, அதாவது ஒரு வீடு வாங்குறீங்க, மனம் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக பத்திரப்பதிவு பண்ணும்போதே பட்டா மாற்றத்துக்கும் அவங்களே வந்து அனுப்பிடுறாங்க. அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக பட்டா மாற்றத்துக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்றது கிடையாதுங்க. ஸோ அப்படி அவங்க பத்திரப்பதிவு பண்ணும்போது பட்டா மாற்றத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது வந்து விஓஆர்ஐ டெப்டி தாசாரில் தான் போயிட்டு உங்களுக்கு பட்டா மாறுதல் வந்து நடக்கும். இதனால் வந்து நிறையா டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர் ஆகியோரின் தலையீடு காரணமாக பட்டா மாறுதல் பணிகள் தாமதமாகின. இது குறித்து புகார்கள் எழுந்த நிலையில் வருவாய்த்துறை, பதிவுத்துறை, தகவல்நுட்பத்துறை அமைச்சர்கள் ஆலோசனை நடந்தது. அதன் அடிப்படையில் தானியங்கி பட்டா மாறுதலில் சரிபார்ப்பு பணிகள் 4 நாட்களாக, அதாவது 2 நிலைகளாக குறையப்பட்டிருக்கு. 4 ப்ராசஸ்லேருந்து 2 ப்ராசஸாக கொண்டு வந்துட்டாங்க. விஓஆர்ஐ டெப்டி தாசார் 4 பேர் சைன் பண்ணால் தான் பட்டா மாறுதல் ஒப்புதலாகும். இப்போ 4 பேர்லேருந்து 2 பேர் தான் குறைச்சிருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது, தானியங்கி முறை பட்டா மாறுதல் பணியில் கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர் தலையீடு தவிர்க்கப்பட்டுள்ளது. இதனால் சார் பதிவாளர் ஒப்புதல் அளித்த கோப்புகள் தாலுகா அலுவலக துணை தாசில்தாருக்கு நேரடியாக செல்லும். அவர் ஒப்புதல் அளித்தவுடன் பட்டா பெயர் மாற்றம் நடந்துவிடும். இதனால் பத்திரப்பதிவு முடிந்த ஒரு வாரத்தில் பட்டா மாறுதல் சாத்தியமாகி உள்ளது. பெயர் மாற்றம் முடிந்ததும் சம்பந்தப்பட்ட விண்ணப்பத்தாருடைய மொபைல் போனுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். இதற்கு அடுத்த கட்டமாக பட்டா மாறுதல் செய்யப்பட்ட பட்டா பிரதியை அவர்களுக்கு அனுப்புவதற்கான வழிகளை ஆலோசித்து வருகிறோம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் விஓஆர்ஐ கிட்ட பட்டா மாறுதலுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து போகாதுங்க. அதாவது பத்திரப்பதிவு துறையிலிருந்து அனுப்புகிறாங்க பாருங்க, தானியங்கி பட்டா மாற்றம். ஸோ அதில் வந்து விஓஆர்ஐ கிட்ட போகாது, டைரெக்டாக டெப்டி தாசில்தார்கிட்ட போயிட்டு அப்ரூவல் ஆகும் அப்படின்ற மாரி வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.